நிறைவு கருத்துரையாளராக பேச்சாளராக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார் நிறைவாக வருவதற்கு. பந்தம் அது எப்படி நமக்கு உயர்வை தருகிறது சொல்ல வர்றாங்க. வாங்க விஸ்வா சர்மா வாங்க. எம்மொழிக்கு மூத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, செம்மையாய் செம்மொழிக்குள் செம்மாந்திருப்பவளே, என் அன்னை தமிழே, என்னை இயக்கும் வண்ணத் தமிழே, என்னை நன்றாக இயக்கு. உலகம் யாவையும் தாமுள வாக்களும் நிலை வெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவையில் குடியிருக்கும் அத்துணை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகாவிஷன் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ரமேஷ் ஐயா அவர்களுக்கும் கோவை தனபால் ஐயா அவர்களுக்கும், நாம் தமிழ் தான் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியா செழிக்குதுன்னு சொல்லுவோம். நொடிக்கு ஒரு வண்ணமாய் மணிக்கு ஒரு பொழுதாய் செழிக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் தோழமை தோழர்கள் பேராசிரியர் ஆரிஃபுதீன் ஐயா அவர்களுக்கும், பொறிஞர் ராசா ஐயா அவர்களுக்கும், பொறிஞர் தமிழரசன் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன். ஐயா, பந்தம்ங்கிற தலைப்பு கொடுத்துருக்கீங்க. எனக்கு தெரிந்த சிறந்த பந்தம் எது தெரியுமா? நட்பு தாங்கய்யா. சிறந்த பந்தம் நட்பு தாங்கய்யா. அம்மா அவர்கள் பேசினாங்க, பணம் தான் பேசினாங்க. வசந்தி அம்மா பேசினாங்க. பிறப்பிற்கும் பணம், நிறைய அம்மா இருக்காங்க இங்க. நிச்சயமா பிறப்பிற்கும் பணம், இறப்பிற்கு பணம், எதா இருந்தாலும் பணம் தான் முக்கியம் அப்படின்னு அம்மா பேசினாங்க. ஐயா, உங்களுக்கு கார்ல் மார்க்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும். கார்ல் மார்க்ஸ் ஒரு ஆகச்சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதினார். புத்தகத்தின் பேர் தி கேபிட்டல், மூலதனம் என்போம். அந்த புத்தகத்தை எழுதி முடிக்க சுமார் 35 வருடங்கள் எடுத்துக்கொண்டார். மிகவும் வறுமையில் வாழ்ந்தவர் தான். அந்த 35 வருடங்களுக்கும் 350 பவுண்ட்ஸ் கொடுத்தவன் அவனுடைய நண்பன் ஃபெரடிச் ஏங்கல் என்பவன் தாங்கயா. இன்னைக்கெல்லாம் நண்பனுக்கு பணம் கொடுக்க யோசிக்கிற நேரத்துல 35 வருடமா 350 பவுண்ட்ஸ் ஜெர்மனில கொடுத்தாரு அவருடைய நண்பன். ஆகச்சிறந்த நண்பன் அவரு. என்னுடைய நண்பன் ஜெர்லின் பேசினாருங்கய்யா. ஜெர்லின் பேசும்போது சொன்னாரு, ஒரு நண்பன் மேனேஜர் ஆயிட்டாருன்னா ஏதோ நாய்க்கு பிஸ்கட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. இன்னொரு விஷயம், தப்பு தானே, கொடுக்கலாமா? ரொம்ப தப்புங்க. நாய் பிஸ்கட் கொடுத்துட்டாங்க. நாய் கோச்சுக்கும்ல. பணிவா இல்லைன்னா கோபால் பல்பொடி பணிவா கேட்கலன்னா ப்ளீச்சிங் பவுடர் கொடுத்துருவாங்கிறாரு. ஐயா, அவர் எனக்கு 3 வருஷமா நண்பருங்கய்யா. இப்ப பயமா இருக்குங்க எனக்கு. அதான் ஒரு பல்லு நல்லா விளங்கி இருக்கு. பயமா இருக்குங்க. ஐயா, சிறந்த நண்பனுக்கான உதாரணம் ஒண்ணு சொல்லவா? உங்களுக்கு ஔவை அதியமான் தெரியும் நினைக்கிறேன். தெரியும் ஐயா. பார்த்தது இல்ல, நானும் பார்த்தது இல்லைங்கய்யா. ஐயா, உங்களுக்கு உங்களுடைய குரு உங்களுக்கு ஒரு நெல்லிக்கனி தராருங்கய்யா. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க 100 வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிற, நீங்க யாருக்குங்க கொடுப்பீங்க? நான் எது கொடுக்குறேன்? நீங்களே சாப்பிடுறீங்க. நான் என்னன்னே சொல்ல மாட்டேன். சட்டம்லாம் வாங்கணுமா சாப்பிட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும். நிச்சயமாங்கய்யா. நானா இருந்தேன்னா என் குடும்பத்துக்கோ, என் மனைவி மக்களுக்கோ, யாருக்கோ, மகனுக்கோ, சகோதரருக்கோ கொடுப்பேங்க. ஆனா அதியமான் என்ன தெரியுமா செஞ்சாரு? தன்னுடைய தோழி ஔவையாருக்கு, ஔவையார் அதியமான் அவையில ஒரு புலவராக இருந்தாலும் தன்னுடைய தோழி ஔவையாருக்கு, நான் 100 ஆண்டு காலம் வாழ்வதை விட எனது தோழி 100 ஆண்டு காலம் வந்தால் தமிழுக்கு எவ்வளவு சேவை செய்வாள் என்று அவைக்கு கொடுத்தாள் ஐயா. இன்னொரு விஷயம், இப்போ உங்க வீட்லயே ஒரு திருமண நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. மகனுக்கோ மகளுக்கோ சகோதரருக்கோ திருமண நிகழ்வு நடக்குது. கார்ல் மார்க்ஸும் ஔவையாரும், கார்ல் மார்க்ஸ் ஃப்ரெண்டு பணம் கொடுக்குறாரு, ஔவையாருக்கு அதிகமா நெல்லிக்கனி கொடுக்குறாரு. ஆனா இப்ப இருக்கிற ஷெர்லின் நாய் பிஸ்கெட்ல கொடுக்குறாரு. அதாங்க கொடுமையா இருக்கு. ஆமா ஐயா, உங்க வீட்டுல ஒரு நல்ல நாய்ட்டியா இருக்கும் திருமண நிகழ்வு நடக்குதுன்னு இருக்கட்டுங்க. திருமண நிகழ்வுல சும்மா 500 பேருக்கு மேல விருந்து உபசரிக்கிறீங்க. எல்லாருக்குமே, சரி, எல்லாருக்குமே ஊரு முழுக்க பத்திரிகை அடிச்சு விருந்து வைக்கிறீங்க. சொந்தம் பந்தம் எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்கய்யா. நீங்க அழைச்சதுலேயே சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வந்துட்டாரு. அவருக்கும் நேரம் குறைவா இருக்கு. உங்க வீட்டு திருமணத்தையும் பங்கேற்றுக்கிட்டு அவரும் அடுத்த நிகழ்வுக்கு போகணும். நீங்க சாப்பிடவும் அழைச்சிட்டு வந்துட்டீங்க. பந்தி ஃபுல்லா இருக்கு. நீங்க யாரையா ஒரு 5 நிமிஷம் ஏஞ்சிக்கோங்க, நம்ம அடுத்தது சாப்பிடலாம், இப்ப சிறப்பு விருந்தினர் வந்திருக்காருன்னு உங்களால உங்க தாய் மாமாவையோ மாமனாரையோ யாராச்சும் சொல்ல முடியுங்களா? ஒருத்தரை சொல்லலாம். யாருங்கயா? கொழுந்தியால எந்திரிச்சுக்கோமா அப்படின்னு. ஆனா வீடு 2ஆ போயிடும், அது வேற விஷயம். ஆனா சொல்ல முடியும், நண்பனை மட்டும் தான் சொல்ல முடியும். நண்பனை மட்டும்தான், இருடா மச்சான் நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரா, நிச்சயமா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த நேரத்துல. ஆக சிறந்த பந்தம்னா அது நட்பு தாங்கய்யா. நட்புக்கு இந்த காலத்துல மட்டும் இல்ல, சங்க காலத்திலே தான் நிறைய ஒரு உதாரணம் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மன்னர் கோப்பெருஞ்சோழன் தெரிஞ்சிருக்கும் தானேங்க? தெரியும். மன்னர் கோப்பெருஞ்சோழன் தெரிஞ்சிருக்கும். அவருடைய சிறந்த நண்பர் பிசிராந்தையார். 2 பேரும் கடைசி வரை பாத்துக்கவே இல்லையா? பாத்துக்கவே இல்லை, கடைசி வரை பாத்துக்கவே இல்லை. நட்பு இந்த காலத்து முகநூல் இன்ஸ்டாகிராம் நட்பு மாதிரி கடைசி வரைக்கும் பாத்துக்காமே ஒரு நட்பு.
கோப்பெருஞ்சோழனோ சோழ நாட்டு மன்னன், பிசிராந்தையரோ பாண்டிய நாட்டு புலவன். 2 பேருக்கும் ஒரு ஆகச்சிறந்த நட்பு இருந்துச்சு. 2 பேருமே பார்த்துக்காமையே கடிதம் வாயிலாக மட்டுமே தான் தன் உரையை எடுத்துக்கொண்டாங்களே. கோப்பெருஞ்சோழனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. தன் மகனே தன் மேல் படையெடுக்கிறான். அந்த ஒரு சங்கடமான நிகழ்வை கோப்பெருஞ்சோழனால் தாங்க முடியாமல் வடக்கிருத்தல் என்ற ஒரு உண்ணாவிரதத்திற்கு செல்கின்றான். வடக்கிருத்தல் என்றால் அந்த காலத்து மன்னன் எனக்கு ஆண்டது போதும், நான் இறப்பை நோக்கி செல்கிறேன் என்று வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணாவிரதம் என்று இறப்பார்கள். ஆனால் அந்த மன்னன் இருக்கும் பொழுது மன்னனுக்கு விசுவாசமான இருந்த அத்துணை அமைச்சர் பெருமக்களும் அத்துணை நண்பர்களும் சேர்ந்து வடக்கிருப்பார்கள். இதுதான் அன்றைய வழக்கம். மன்னர் வடக்கிருக்கும் போது சொல்கிறார், பிசிராந்திரிக்கும் ஒரு இடம் வையுங்கள், அவனும் வருவார் என்கிறார். என்ன இது 2 பேருமே பார்த்துக்கவே இல்லை, மன்னர் பிசிராந்திரிக்கு இடம் வைக்க சொல்றாரு, எப்படிங்க வருவாருன்னு ஊர் மக்களுக்குலாம் ஒரு ஆச்சரியம். பிசிராந்திரி வரமாட்டாரு. சரி, மன்னர் சொன்னதுக்காக ஒரு இடத்த வைப்போன்னு மன்னர் வடக்கு இருந்துட்டார், உட்கார்ந்துட்டாரு. ஆனால் பிசிராந்தையர் வருகிறார், எனது தோழன் சோழனின் வடக்கு இருக்கிறான், அவனுக்காக நானும் இருக்கிறேன் என்றிருக்கிறார்கள். அதுதானே சிறந்த நட்பு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த நட்புக்கு இன்னொரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு செஞ்சிக்கோட்டை தெரியும், நிச்சயமாக செஞ்சிக்கோட்டை தெரியும். அதனை ஆண்ட மன்னன் தேசிங்க ராஜா என்ற மன்னன் ஆண்டான். தேசிங்க ராஜா என்ற மன்னனுக்கு மஹமத் கான் என்ற ஒரு இஸ்லாமிய நண்பர் இருந்தான். 2 பேரும் நட்புனா எப்போதும் ஒரே ஒன்னாக இருக்கின்ற ஒரு நட்பு தான் மஹமத் கானுக்கும் தேசிங்க ராஜாவுக்கும். இந்த நவாப்களுக்கு தேசிங்க ராஜாவின் அரண்மனையின் மேலும் அவருடைய நாடுகள் மேலும் பெரும் ஈர்ப்பு. எப்படியாச்சும் தேசிங்க ராஜாவை அடிச்சு உடைச்சு அவனுடைய அரண்மனை எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்னு நவாப்களுக்கு நினைப்பு. அவன் கூடவே தேசிங்க ராஜா கூடவே மஹமத் கான் என்ற ஒரு வீரன் இருப்பதனாலேயே நவாப்களால எதுவுமே செய்ய முடியல. நண்பன் இருந்தா தான் யாருமே எதுவுமே பண்ண முடியாதுங்க இல்லையா? மஹமத் கான் இருக்கிறதுனாலேயே தேசிங்க ராஜாவை எதுவுமே பண்ண முடியல. ஒரு நாள் மஹமத் கானுக்கு திருமணம் அன்று மஹமத் கானால் தேசிங்க ராஜாவுக்கு உதவ முடியாது என்று எண்ணிய நவாப்கள் அன்று படையெடுக்கிறார்கள் தேசிங்க ராஜாவை அழிப்பதற்காக. திருமணமாக இருந்தாலும் தனது நண்பன் மீது படையெடுப்பிற்கு வந்ததனால் திருமணத்தையே விட்டு நண்பனுக்காக போராடி உயிர் நீர்த்தவர் தான்யா மஹமத் கான். நட்புனா என்ன மாதிரி இருக்கு பாருங்க. நண்பனுக்காக உயிர் நீர்த்தவர்யா மஹமத் கான். ஐயா, நண்பன்னா இறங்கி வரலாம். எந்த அளவுக்கு இறங்கி வரலாம்னா கூட கூப்பிட்டதுக்கெல்லாம் இறங்கி வரலாம். இறைவனே இறங்கி வந்த நட்பு ஒண்ணு இருக்குதுங்கய்யா. உங்களுக்கு தெரியும், சைவ சமயங்களிலே திருநாவுக்கரசு அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, அவர் சொல்ற விஷயம் நிறைய சொல்றாரு. உங்களுக்கும் தெரியும்னு எனக்கு சொல்லிடுறாரு. எனக்கு தெரியுமா என்ன நம்ம கிட்ட கேட்கல, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். எனக்கு தெரியும். ஓகே மேல சைவ சமயங்கள்ல திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர், தம்பிரான் இவங்கெல்லாம் ஒரு முக்கியமானவங்கய்யா. ஒவ்வொருத்தரும் சிவனை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நான் இப்போ ஜெர்லினை நண்பனா பாக்குறேன், ஐயா பொறிஞர் தமிழரசன் ஐயாவும் ராசாவியர்களும் நண்பரா பாக்குறேன், பேராசிரியர் ஐயாவர்களும் நண்பனா பாக்குறேன், உங்களை ஆசிரியரா பாக்குறேன். இதை மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். திருநாவுக்கரசர் இறைவனை எஜமானாக பார்த்தார். திருஞான சம்பந்தர் இறைவனை தகப்பனாக பாவித்துதான் அவரை வேண்டுகிறார். சுந்தரர் இறைவனை நண்பனாக பார்க்கிறார். தம்பிரான் இறைவனை தோழனாக பார்க்கிறார். இப்படி எஜமான், தகப்பன், தோழன் யாரா இருந்தாலும் இறைவன் யாருக்கு திரும்ப இறங்கி வந்தாரு? நண்பன் என்று வணங்கிய சுந்தருக்கு தான் ஏன் காதலுக்கு தூது போனாரு? இறைவனா இருந்தாலும் நண்பனா இருந்தாலும் இறங்கி தான் ஏன் வந்தாகணும்? நண்பன் என்ற முறைக்கு காலம் முழுவதும் கூடவே இருக்கும் ஒரு உறவு என்றால் அது நண்பன் மட்டும்தான் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக விஸ்வாசர்மா பேசியிருக்கிறார். ஒரு பொறியாளர் எத்தனை விஷயங்களை படித்து பல செய்திகளை அவர் சொன்னார். இந்த பந்தத்துக்கு எப்படியெல்லாம் ரிலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இந்த பிள்ளைகளெல்லாம் திருநாவுக்கரசரையும் மாணிக்கவாசகரையும் சுந்தரரையும் பற்றி சொல்றதெல்லாம் பார்க்குற போது இன்னும் பல 100 ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் நம்மளுடைய வரலாறுலாம் நம்ம கிட்ட இருந்து யாருமே அழிச்சிட முடியாது. அந்த அளவுக்கு இந்த பிள்ளைகள் மிகவும் அருமையாக பேசினார்கள்.